எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட எக்ஸிபிஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸிபிஷன் வந்துட்டு எங்கே நடந்துட்டுருக்கு? நம்மளோட வெராண்டா ரேஸ் ட்ரிச்சி பிரான்ச்சில் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நிறைய ஸ்டால்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. கேரியர் பேஸ்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை எக்ஸிபிஷனாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போன வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஸ்டால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி ஆர் எஸ்ஐ. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போக போகிற ஸ்டால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டால். ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டால்குள்ளே என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக என்ன எக்ஸாம் இருக்குது, என்ன மாதிரி புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் தென் குரூப் 4 வரைக்குமே நீங்கள் இந்த புக்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இங்கிலீஷ் மீடியமுக்கான புக்கு. அப்போ த்ரூ அவுட் இது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த புக்ஸை பற்றி நம்ம ஸ்டாஃப் கிட்ட கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பார்க்கணும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 புக்ஸ் உங்களுக்கு வரும். லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ்னா 3 புக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் உங்களுக்கு வந்து ஒரு 5 புக்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் மெயினாக குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்சில் என்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ என்ன பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்றா பிரித்து டாபிக்ஸ் வைஸ் புக்ஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க பொறுத்த வரைக்கும். ஸோ இது பார்த்துருக்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியமுக்கான புக்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் மீடியம். ஸோ அப்போ அதே தான் நினைக்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி தமிழ் மீடியம் பற்றி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள் சார். அதே சேம் தான். என்னென்னா வந்து நீங்கள் ஜிஎஸ் பாடம் அங்கே பார்த்துட்டு இங்கிலீஷில் பார்த்துரும், இதை அப்படியே உங்களுக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து இலக்கியம் புக் பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து தமிழ் லாங்குவேஜ்க்கான புக். அது இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் 4 தமிழ் எலிஜிபிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குரூப் 1 மெயின்ஸில் இருக்கிற தமிழ் பேர் யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மற்றெல்லாம் பார்க்குறது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஜிஎஸ் பார்ட்டில் இருக்கிற புக்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்ஐ புக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எஸ்ஐ எக்ஸாமும் வந்துட்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க போல். ஸோ தென் சோஷியல் சயின்ஸ், ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான புக்ஸ் உங்களுக்கு இங்கே ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள் சார். ஸோ எஸ்ஐ எக்ஸாம் எப்படி சார்? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்ஐ எக்ஸாம் புக். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்மிங் ஆகஸ்ட் மந்த் வரப்போதில்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி புக்ஸ் பிரிச்சிருக்காங்க இங்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு 4 டாபிக்ஸ் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும், அதுக்கான புக்ஸ் இது. தென் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, அதை மேஜராக உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க இசை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கான புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. பைலிங்குலர் உங்களுக்கு அது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் சயின்ஸ் மேஜர் ப்ளே பண்ணும், அதுக்கான புக்ஸ் உங்களுக்கு இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் சயின்ஸ், அதாவது இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து தமிழோட ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே மோதல் எனஃபாக இருக்குது உங்களுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம் அப்போவுமே கிளியர் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ். ஸோ மெட்டீரியல் அப்படின்னாலே ப்ராக்டிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுத்து இவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெட்டீரியல் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும். ஒன்று பேசிக்ஸ் இருக்கிற மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் போகும்போது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது உங்கள் இம்பார்ட்டன்ட் கிராப்பில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிற மெட்டீரியல் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டில் கவர் பண்ணுவாங்க. இதை நம்ம பார்த்துருக்கிறது வந்து லாங்குவேஜ்க்கான தமிழ் மெட்டீரியல் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்துட்டு உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இது. ஸோ இது என்னன்னா வந்து நீங்கள் பேசிக் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரொவைட் பண்ண மெட்டீரியல் எல்லாமே பார்த்துருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இவங்க அவங்களோட ரிசல்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் எவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சூப்பராக ஒரு புக்லெட் போட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த புக்லெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யார் என்னென்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, ஸோ ஈவன் அவங்களோட பில் முதற்கொண்டு அப்போ அது அவங்களோட ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறத முதற்கொண்டு நமக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. குரூப் 4க்கான ரிசல்ட், ஸோ குரூப் 1ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ரிசல்ட், குரூப் 2ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ரிசல்ட், ஸோ இது எல்லாமே 2A. ஸோ அப்போ எஸ்ஐயில் யாராவது பிசி எக்ஸாம் எஸ்ஐ இதில் யாராவது கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன் டீடைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டால் ரொம்பவே நல்லா இருந்தது இல்லையா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது த வே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தது. அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது, அங்கே என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டாலில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Veranda RACE Trichy, opposite to All India Radio, near Campion School.